بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரு கிருபையினால் புனிதமிகு ரம்லானுடைய மாதத்தில் இரவு நேர தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அதை தெரிந்து செயல்படுத்துவதற்காக நாம் இங்கு கொண்டு வைக்கின்றோம். கடந்த சில தினங்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். திருமணத்தில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் எவை என்பதை நாம் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஆண் பெண்ணுடைய பொருத்தம், பெண்ணுக்கு வழி, சாட்சிகள், அதற்கு பிறகு என்ன சொல்லியாச்சு, சாப்பிடும் இல்லை விருந்து இருக்குல்ல, வலிமா. வலிமாங்கிறது என்ன? வலிமை கண்டிப்பா கொடுத்தாகணுமா இல்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு வலிமா. ஆனால் ஹதீஸ்களை பார்க்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா கொடுக்கும்படி கட்டளையிட்டு இருக்காங்க ஒரு சஹாபிக்கு. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு வலிமா கொடுத்திருக்கிறாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டும் கொடுத்திருக்கிறாங்க, ரெண்டும் சொல்லி ஆகணும். இந்த வலிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சுன்னத்துன்னு சொல்லிக்கலாம், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இந்த வலிமாவில் சில பல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். வலிமாங்கிறது என்ன? ஒரு விருது தவிர ஒன்று விருது. இந்த வலிமா எப்பொழுது இருக்கணும்? அதாவது கல்யாணம் பண்ணிக்க வலிமா கொடுக்கலாமா, கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் நான் வலிமா கொடுக்கணுமா, அல்லது அடுத்தடுத்த நாள் கொடுக்கலாமா என்பது போன்ற பல விஷயங்கள் சொல்லப்படும். வலிமா பொறுத்த வரைக்கும் திருமணத்தை அன்றே கொடுக்கலாம், தவறே கிடையாது. திருமணத்துக்கு பிறகு கொடுக்கலாம். திருமணத்திற்கு பிறகு ஒரு சில வலிமாக்கள் என்ன செய்வாங்கன்னா 2-3 நாள் கழிச்சு வலிமா தருவாங்க. பாத்துருக்கீங்களா? சிங்கப்பூர்ல கல்யாணம் நடத்துவாங்க, வலிமா இங்க இருக்கும், பரங்கிப்பட்டில இருக்கும், இப்படிதானே? சமயத்துல வாரங்கள் கூட ஆகிடலாம். இப்படி வலிமா கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வலிமா என்பது சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துமாக ஒரு விருது தர்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இரு வீட்டாராடி போற பிரச்சனை ஓடிட்டு இருக்கணும், அப்படிதானே? 2 பேரும் சேர்ந்து கொடுத்து அந்த வலிமா போகலாமா போகக்கூடாதா, அந்த ஹராமான வலிமாவா, அப்படி என்னென்னவோ பேசப்படுதுங்க வலிமாவில். வலிமா பொறுத்த வரைக்கும் திருமணத்தை ஒட்டி தரப்படக்கூடிய ஒரு விருந்து. இந்த விருந்துல யாரை அழைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உறவுகளை நாம அழைப்போம், அறிமுக வட்டத்துல அழைப்போம், அழைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த வலிமாவுல எந்த விருந்தாக இருந்தாலும் சரிதா, பொதுப்படைய தரக்கூடிய விருந்துல ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா யுதஆலஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. விருந்துகளிலே மோசமான விருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வலிமா விருந்து. பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடுபடக்கூடிய நிலை. நம்ம என்ன செய்வோம், நல்லா பணக்காரனை பார்த்து நல்லா வசதிகளை பார்த்து விருந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. அந்த விருந்தில் ஏழைகளுக்குரிய பங்கு இடம்பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த விருந்தில் ஏழைகளுடைய பங்களிப்பு இல்லையோ அது மோசமான விருந்து என்று இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியும். காயல்பட்டினம் போன்ற ஊர்களுக்கு நீங்க போனீங்கன்னா திருமணத்தினுடைய பத்திரிகையோட ஒரு டோக்கனை இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா? விருந்துக்கான டோக்கன். அது இருந்தா தான் நீங்க விருந்துக்குள்ள நுழைய முடியும். அந்த வீட்டினுடைய வாசல்ல அந்த பந்தல்ல ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்காங்க இல்லையா, பத்திரிகை கொடுக்கக்கூடியவ அவர் விற்பாருங்க, நின்றுட்டு யார்
வேதாவத்தை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்க தடுத்து நிறுத்துவார். சற்று சிந்திச்சு பாருங்க, நம்ம யாருக்கு தாவத் கொடுக்கோம்? குளிர்ச்சியாபகாரம் தாவத்து கொடுக்குறோம். நல்லா திண்டுகிட்டு செரிமானம் ஆகாம தானே அவனுக்கு பிடிச்சி தாவத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நாம ஒரு ஏழை தன்னுடைய தன்மானத்தை இழந்து அந்த தாவத்துக்கு வர்றான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய நிலைமை இருக்கு. நீங்க என்னத்தான் உயர் ரக உணவை தந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, புளிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். ஒரு ஏழைக்கு அந்த உணவு கொடுத்து பாருங்க, வயிறார வாழ்த்துவோம். புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்? வசதி உள்ளவங்க எந்த நேரமும் என்ன செய்யலாம்? கறியை மீனை சாப்பிடலாம், அப்படித்தானே? ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் தானே. என்னைக்காவது ஒரு தடவை என்ன செய்வாங்க? அந்த உணவை சாப்பிட முன் வருவாங்க. அதுலயும் இந்த காலகட்டத்துல இறைச்சி என்ன விளைக்குதுங்க? வந்துருச்சு, 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வந்துருச்சா? அப்படிதானே? ஒரு ஏழை வந்து இப்படி வாங்கி சாப்பிட முடியுமா? அவங்க முடியாது இல்லையா? அப்ப அந்த நேரத்துல தன்மானத்தை இழந்து அந்த உணவை உட்கொள்ள வரும்போது அவங்களை தடுக்கக்கூடாது. ஆக்சுவலா அழைக்கப்பட்டிருக்கணும். நம்மோடு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவதை நமக்கு பிடிக்கலன்னாக்கா அவர்களுக்கு தனியா என்ன செய்யுங்க? ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, அவனுடைய பசி ஆத்துங்க. ஏழைக்கு உணவு கொடுப்பது என்பது ஒரு மிகச் சிறந்த செயலாக இஸ்லாம் நமக்கு சொல்லுக்காட்டு. எனவே இந்த வலிமா விருந்துகள்ல கண்டிப்பாக ஏழைகள் இடம்பெற வேண்டும். ஏழைகள் என்னன்னா வெளியே போய் பிடிச்சிட்டு வரதல்ல, நம்ம குடும்பத்திலே ஏழைகள் இருக்கலாம், தெரிந்தவர்களிடத்துல ஏழை இருக்கலாம், அப்படித்தானே? ஏழைகள் எங்கே இருக்கலாம் இல்லையா? ஒரு குடும்பம் எல்லாமே பணக்கார குடும்பம் சொல்ல, வசதியான குடும்பம் சொல்ல முடியாது. அதுல இருக்கும். எனவே ஏழைகளை மறந்து அந்த வலிமா ஏற்படாது. அந்த அப்படிப்பட்ட வலிமா மோசமான வலிமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இது கவனத்தில் கொள்ளும். அடுத்ததாக அந்த வலிமாவுல வீண் விரைந்து இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா பருகுங்க, தப்பே கிடையாது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா பருகுங்க. அல்லாஹ் தஆலா வீண் வரை செய்து ஒருபோதும் நேசிக்க மாட்டான். இந்த விருந்துடைய நோக்கம் என்னது இருக்கணும்? ஒரு சுன்னத்தை நிலைநாட்டுகிறோம் என்ற நோக்கம் அங்க இருக்கணும். தன்னுடைய பண திமிரை காட்டக்கூடிய விருந்தாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சில என்ன செய்வாங்க? நம்மளுடைய விருந்தை பத்தி மக்கள் எல்லாம் பேசணும், ஆஹா ஓஹோன்னு பேசணுன்றதற்காக வேண்டி அதற்காக எக்கச்சக்கமான செலவுகள், எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ். அப்ப நீங்க பெரும்பாலும் இந்த விருந்துகளை பாத்தீங்கன்னா எவ்வளவு உணவு வீணாக்கப்படுகிறது யோசனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சாப்பிடும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தாலும் கூட அதை எடுத்து சுத்தம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி ஒவ்வொரு பருக்கைக்கும் நபிகள் நாயகம் கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டினால் தெரியுதா, அந்த குழந்தை சாப்பிடுமோ இல்லையா? சாப்பிடும் போது அந்த விரல்களை சூப்ப வேண்டும். யார்? அந்த குழந்தை. அந்த குழந்தை சூப்பா விட்டா தாய் தகப்பன் யாரும் சூப்பணுங்கிறாங்க. அந்த உணவு ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. எத்தனை யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல வந்து எல்லோருமே 3 வேளை உணவு உட்கொள்ளக்கூடிய இல்ல. குறிப்பிட்ட சாரார் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் உணவு உட்கொள்ளாங்க. சில சாரார் ஒரு வேளை தான் உணவு கிடைக்குது. சில சாருக்கு அது கூட கிடைக்காம இருக்கிறாங்க, பட்டினி பசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 வேளை உண்ணக்கூடிய ஒரு வசதியை வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம லேசா இடம் போட முடியுமா? எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் தரணும்? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் நம்மளை வைக்காம நல்ல ஒரு சொகுசான ஒரு இன்பமான நிலையில நம்மளை வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஆடம்பரங்களை தவிர்க்கணும். தேவையில்லாத உணவுகளை அங்கு வீணடிப்பதை, இஸ்ராஃப் செய்வதை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விருந்துக்கு அழைக்கப்படக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புகிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும், கவனிக்கட்டும். சும்மா கூப்பிட்டுட்டு போயிடக்கூடாது, உபசரிக்கணும். நிப்பாங்க, மண்டபத்தில் நிப்பாங்க, கூப்பிடுவாங்களா இல்லையா? வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, வாங்க கூப்பிட்டுடுவாங்க. அங்க என்ன காலத்துல யாருக்கும் தெரியாது. அங்க போய் நிக்கணும், இப்படிதானே? ஏதோ எப்படா இவன் காலி பண்ணுவான்ட்டு ஏற்கனவே அது வேற. டேபிள் சேரை போட்டு பின்னால வந்து நின்றுக்கிறாங்க. நின்றுகிட்டு என்ன இவ்வளவு நேரம் சாப்பிடுற, சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க இவன்றான். பின்னால் நிக்கிறான்னு அவன் சீக்கிரம் சீக்கிரம் மூழ்கிறான். இதுதான் நடக்குதுங்க.
இடத்தை தேடி என்ன செய்யணும், பஸ்ல இடம் முடிய பிடிச்சி அங்க சீட்டு காலியா இருக்கு, இங்க சீட்டு காலி ஓடுங்கிற நிலைமையா இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம ஊர்ல என்ன தெரியுமா, மண்டபங்கள்ல கிடையாது, வீடுகள் இருந்துச்சு, அக்கம் பக்கத்து வீடு என்ன இந்த வீடு எல்லாத்திலும் என்ன செய்வாங்க, சகன் சிஸ்டமா இருந்துச்சு. அப்ப அதே ஒரே இடத்துல செய்வாங்க, எல்லோருக்கும் உணவை வைத்து விட்டு பிஸ்மில்லா சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? பிஸ்மில்லா சொன்ன சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படி செய்தாங்க என்பதற்கு காரணம் இருக்குங்க. ஒரு டைம் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுவாங்க. பிஸ்மில்லா ஆரம்பிங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க, சகம் வச்சிருவாங்க. பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்கடா, சீக்கிரம் சொல்லியே சொல்லி சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போய் வச்ச உடனே கட்டுற வேலையா போச்சு. இப்படிதானே போயிட்டு இருக்கு. இதுல என்ன தெரியுமா, அது டிஸார்டர் ஆகுது. ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சிருவாரு, மறுசோறு வரதுக்குள்ள சோறே வந்திருக்காரு, பக்கத்துல பிளேட்டா வராது. இவருக்கு என்ன வேணும், இவர் மறுசோரை காத்துட்டு இருப்பாரு. இது ஒரு பக்கம் நடக்குது தாவத்துகள்ல. பின்னால நிக்கிறது, ஹைகோர்ட்ல வந்து தடையை போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஹைகோர்ட்ல வந்து சாப்பிடுவதற்கு பின்னால் நிக்கிறது தடை போட்டு சட்டமே கொண்டு வந்துச்சு. நாம போய் நிக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. அது மட்டுமல்ல, இந்த உண்ணக்கூடியவர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சூடா வேணாம் அவங்களுக்கு, ஆர்னோசர் அழகா ஒதுக்கிட்டு சூடா போற சொல்லி அது சாப்பிடுறாங்க. இவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க. என்னுடைய வீட்டு உணவா இருந்தாலும் இப்படி வேஸ்ட் பண்ண வேணாம். யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய வீட்டு உணவு வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அழகா என்ன செய்யறாங்க, நான் என்னுடைய கண்ணால பார்த்தாங்க, எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா, என்னோட இவ்வளவு சோறு ஆறி போச்சான். ஏற்கனவே சகல்ல போட்டு வச்சிருக்காங்களே ஆறி போன சோறு, சூட வர பார்த்து அந்த ஆறுன சோறை உரம் ஒதுக்கிட்டு புதிய உணவு வாங்கி சாப்பிடுறாங்க. அது வேஸ்டா தானே போகுது. நீங்க பாத்துருப்பீங்க, அப்படியே கொற்றால அள்ளி அள்ளி வச்சுது சோத்து. எவ்வளவு சோறு வேஸ்டா போகுது தெரியுமா? அங்கங்க வந்து எச்சில் இலைகளை எடுத்து அவருடைய வயிறுகளை என்ன செய்யற நிரப்பி கொண்டிருக்காங்க மக்கள். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன அந்த சாப்பாடு சர்வசாதாரண வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அல்லாஹ்தாலா ஒருபோதும் வீணரிசைக்கு ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்பதை திருமறை தெளிவாக சொல்லியிருப்பார். எனவே இந்த விருந்துகளின் வீண்விரயம் என்பது இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்காது. அல்லாஹ் கொடுத்த நியமத், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நியமத்தை கொடுத்தாலும் அதை மதிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க செல்லும் போது துவா ஓதுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே துவா தான், என்னது? அல்லாஹும்மா பிஸ்மிக அமூது வஹயா, அவ்வளவுதான். வேற எந்த துவா தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் என்ன துவா தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா வ கம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முக்விய. எனக்கு உணவளித்த, குடிக்க கொடுத்த, தெரியுதா? அதாமனா வ ஸகானா வ கஃபானா, போதுமான அளவிற்கு எனக்கு உணவு கொடுத்த. அரைக்குறைய நேற்று சாப்பிடல, பத்துல என்கிற நிலைமை இல்ல, போதுமான அளவுக்கு உணவு கொடுத்தானே. வகஃபானா வ ஆவானா, தங்குவதற்கான இடமும் தந்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுங்கிறாங்க. உணவு கொடுத்து, நீர் கொடுத்து, போதுமான அளவு கொடுத்து, தங்குவதற்காக இடம் கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த நன்றி பெருக்கோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு போவாங்க. எத்தனை பேருக்கு இந்த ஞாபகம் இருக்கு? யார் ஞாபகம் இல்ல? கொஞ்சமா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல தூக்கிட்டு இருக்கிறாங்க. சாலை ஓரங்களில் வீடுகள் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலைமை பார்க்கிறோமா இல்லையா? அதையெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொகுசாக படுத்து உறங்குவதற்கான ஒரு கட்டில், ஒரு மெத்த, ஒரு ரூம், நல்ல சேஃப்டியா நட கொடுத்தானா இல்லையா? கொஞ்சம் போய் பாருங்க, வெளியே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்குவதற்கான ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்தான். வயிறு நிறைய நம்முடைய வயிறுகளை நிரப்பலாம், போதுமான அளவு கொடுத்து இருக்கிறான். அப்ப அந்த நன்றி செலுத்தணுமா இல்லையா? அந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது இந்த துவாவை நிறைய துவாக்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கை செல்லும் நிறைய துவா இருக்கு. அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ இலைக, நிறைய துவாக்கள் இருக்கு. நம்ம மக்கள் எங்க அல்லாஹும் பிஸ்மிக அமூத்து வாஹியா கூட சொல்றக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு தான். ரிமோட் கையில இருக்கும், மொபைல் கையில இருக்கும், அதுலயே தூக்கம் போயிடும். இப்படிப்பட்ட நிலைமை இது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணவை கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய நியமத்தாக நாம் கருதும். ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத்துஷ் ஸைஃப் ஃபல்யஅபுது,
ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவுஃப். பசியிலிருந்து பசியை போக்குவதற்கான உணவை கொடுத்தானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும் அந்த வசனத்துல வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குர்ஆனுடைய வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். ஃபக்கு ரகபா அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா யதீமன் ஸா மக்ரபா அவ் மிஸ்கினன் ஸா மத்ரபா. ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொல்லி காட்டும். ஏழை எளிய மக்களுக்கு இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரிது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. குர்ஆன் நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா உணவுகளை கொடுப்பதை பற்றி, ஏழை எளிய மக்களுக்கு உணவை வழங்குவதை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். எனவே அந்த உணவை நாம் வீணாக்கி விடக் கூடாது. இன்னைக்கு காசா போன்ற இடங்கள்ல முஸ்லிம்கள் எவ்வளவு உணவு இல்லாம நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? உணவு விநியோகிக்கும் போது அங்க அடிச்சு பிடிச்சிட்டு உணவு வாங்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. இல்லாத போது சட்டியை வடிச்சு சாப்பிடக்கூடிய நிலைமை எல்லாம் வருது. அல்லாஹ் அந்த நிலையில் நம்மளை காப்பாற்றினாலே கொஞ்சம் யோசனை பண்ணுமா இல்லையா? நாம இவ்வளவு இஸ்ராஃப் பண்றோமே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நமக்கு? எனவே வலிமாங்கிற பேர்ல உணவை வீணாக்குவதை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. வலிமா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சஹீஹ் புகாரி முஸ்லிம் வடக்கூடிய சம்பவம். அலி இப்னு அபீ தாலிபும் பனு கைனுகா கூட்டத்தை சேர்ந்த, பனு கைனுகா யூத சமுதாயம், அந்த யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நண்பரோடு அலி இப்னு அபீ தாலிப் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு வலிமா கொடுக்கணுமா இல்லையா? வலிமா கொடுப்பதற்கு வசதி இல்லை, கரடி இல்ல, அலி இப்னு அபீ தாலிப் வசதி இல்லை. அப்போ இங்க என்ன செய்யறாங்க? அலி இப்னு அபீ தாலிப், நம்ம சொல்றோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார், மூன்றாவது நாலாவது கலீஃபா எல்லாம் பேசிக்கிறோமா இல்லையா? அவங்க நிலைமையை பாருங்க. வலிமா கொடுக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனைவியை ஃபாத்திமா திருமணம் முடிச்ச பிறகு வலிமா தரணும். வலிமா தருவதற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவர் சொல்றாரு, சஹீஹ் புகாரி இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் போர்க்களத்தில் கிடைத்த ஒரு ஒட்டகை கொடுத்தாங்க. பத்ர் போரில் கிடைச்ச ஒரு ஒட்டகை கொடுத்தாங்க. அந்த ஒட்டகையும் இன்னொரு ஒட்டகை எடுத்துக்கிட்டு யூத கூட்டத்தை சேர்ந்த பனு கைனுகா அந்த யூத கிடைச்ச ஒரு நண்பனோடு காட்டுக்கு சென்று இதுகிற புல்லை அறுத்து அதை கொண்டு பொற்கொல்லன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம ஊர்ல பத்திரன்னு சொல்லுவாங்க, கோல்டு ஸ்பின் சொல்லுமா இல்லையா? அந்த பத்திரத்தை வித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வலிமா கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? சம்பவம் புரியுதா? வலிமா கொடுப்பதற்காக வேண்டி காட்டுக்கு போய் புல்லை வெட்டி அதை கொண்டு வித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காசுல வலிமா கொடுக்க ட்ரை பண்றாங்க. இவர் என்ன செய்யற? அலி இப்னு அபீ தாலிப் ஒரு ஒட்டகை கொண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னால கட்டி போட்டுட்டு இன்னொரு ஒட்டகை ஓடிட்டு வரதுக்கு போறாங்க. அப்படி போகும்போது இங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல ஹம்சா அவர்கள் மதுவை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மது ஹராமாக்கப்படல, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மது ஹராமாக்கப்படல. ஏன்? ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெறதா இல்லையா? அந்த பத்ர் யுத்தத்தின் போது சில சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படும் போது அவங்க வயிறுகளில் மது இருந்துச்சு. மது ஹராமாக்கப்படல, தடுக்கப்படல. அப்ப என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஹம்சா அவர்கள் சரியான மதுல இருக்கிறாங்க. மது மாது ரெண்டுமே இருக்காங்க, மது இருக்கும் மாது இருக்காங்க. அந்த மதுவை பரிமாறக்கூடிய ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா பாட்டு பாடுறாங்க. அலாயா ஹம்சா லிஷ்ருஃபின் நவா, இந்த ஒரு பாடல் பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஹம்சாவே, சூப்பரான திமிழ் உள்ள ஒரு ஒட்டகம் வீட்டுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கு, அதை அறுத்து நீங்கள் விருந்து படையுங்கள் அவங்க பாடுறாங்க. சரக்கு இறங்குனா புரியுமா? ஏதாவது அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி, அவன் தான் எல்லாம் சொல்லுவானா இல்லையா? அப்படி பாண்டத்தோட ஹம்சா அவர்களே எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒட்டகத்தை சின்ன பின்னப்படுத்துறாங்க. அந்த திமிழை அறுத்து அப்புறம் அந்த இறைச்சியை வெட்டி சின்ன பின்னப்படுத்துறாங்க. ஒரு ஒட்டகை எத்தனை பேர் சாப்பிட முடியாது இல்லையா? ஒட்டகை வீணாக்கிறாங்க. அவ்வளவு குடி போதில் இருந்திருக்காங்க யார்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே அலி இப்னு அபீ தாலிப் கை கால் எல்லாம் உதறுது. என்னடா, இதுதான் எனக்கு மூலதனம்,
அசல். இதை வச்சுதான் காட்டுக்கு போய் என்ன செய்யணும், நான் புல்ல அறுத்து கொண்டு வந்து வித்து என்னுடைய வலிமாவை கொடுக்கணும். அந்த அசலுக்கே மோசம் வந்து போச்சே என்ற அந்த பதட்டத்தோடு கவலையோடு நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வளர்ப்பு நாயகம் வந்து சொல்றாங்க, நான் இப்படி போனேன், ஒட்டகத்தை கட்டி வச்சேன், ஹம்சா அவர்கள் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வேகமாக தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டு நேரா ஹம்சா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போய் ஹம்சா யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உறவு? யாருங்க ஹம்சா? யாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஹம்சாவுக்கு என்ன உறவு முறை? சின்னப்பா அப்படித்தானே? சரி, பாப்பாவுடைய சகோதரர். போய் என்ன செய்யறாங்க, அவருக்கு செய்த செயலை வந்து கண்டிக்கும் முகமாக என்ன செய்யறாங்க, அவங்கள கொஞ்சம் உணர்த்துறாங்க. ஹம்சா அவர்கள் குடி போதில் இருக்காங்க. குடி போதில் விளங்குமா? விளங்காது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாக்கு முன்னால் நிற்கிறார்கள். ஹம்சா அவர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போது என்ன செய்யறாங்க, ஹம்சா அப்படியே கண்ணை கீழ இருந்து மேல அப்படியே உயர்த்தி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போதையில ஹல் அன்தும் இல்லா அபீதுன் லி ஆபாயிங்கற, ஏ நீ எல்லாம் யாருப்பா, என் வாப்பாக்கு அடிமை அப்படி சொல்றாரு. யார பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. எந்த ரசூல்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் ஏற்றுக்கொண்ட நபர் யாரு? ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப். போதையில விளங்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? போதை இல்ல இதை விளங்குமா? விளங்காது இல்லையா? எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த மதுவை ஒழிப்பதற்கு முன்பாக ஒரேடியா ஒழிக்கல, படிப்படியாக ஒழிக்கிறாங்க. எடுத்த இடத்துல மது ஹராம்னு சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆயிட்டாங்க மக்கள். அடிக்ஷன் ஆயிட்டாங்கன்னா திடீர்னு விட்டா கை கால் தான் உதறும். முடியா தெரியும். அடிக்ஷன் காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் மது ஹராக்கப்படுது. எப்படி? லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன். போதை உள்ள நிலையில் நீங்கள் தொழுகை நெருங்காதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதே. இப்ப எப்ப குடிப்பான் அவன்? இஷா குடிச்சிட்டு படுத்துட்டா சுப வரைக்கும் தெளிஞ்சிடும். அப்படிதானே? மகரிப் குடித்தா இஷா வரைக்கும் தெரியாது இல்லையா? அப்ப தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யாத, நீ போதையோட நிலையில் வராதே. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறான், லா தக்ரபு ஸலா, தொழுகை நீங்கள் நெருங்காதீர்கள், வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ள நிலையில் நெருங்காதீங்க. போதை என்ன? அதுக்கு டெஃபினேஷன் பின்னால இருக்கு. ஹத்தா தகூலுமா ஹத்தா தஅலமு மா தகூலூன். நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு விளங்கணும். போதை உள்ளவனுக்கு சொல்றது விளங்குமா? அவன் சொல்றது அவனுக்கு விளங்காதானே? அப்ப போதை என்ன? நாம் பேசுறது நமக்கு விளங்காம இருக்கணும். அந்த நிலையில தொழுகை நெருங்காது இல்லை. இன்னைக்குள்ள கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, போதை இல்லாம நமக்கு விளங்கல. அவன் போதை போட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப போதையில் இல்லாமலே என்ன ஓதுற நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன ஓதுற நமக்கே தெரியல. இதனால இது ஒரு வகையான போதையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பாக்குறாங்க, என்னடா இந்த ஆள் வந்து நம்மளையே அடிமையாக்கிட்டானே. ஹல் அன்தும் இல்லா அபீதுன் லி ஆபாய், நீங்க எல்லாம் யாரு, என் வாப்பாக்கு அடிமைகள் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா போதை தலைக்கு ஏறிவிட்டு என்ன சொன்னாலும் என்ன ஈடுபடாது, பேச்சு ஈடுபடாது. போதையிலேயோ அல்லது கடுமையான கோபத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு பேச்சும் ஈடுபடாது புரிஞ்சுக்கணும். போதை தலைக்கு ஏறினாலும் நம்ம சொல்றது அவனுக்கு விளங்காது. கோபத்தின் உச்சத்தில் இருந்தாலும் வருத்தத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் நம்ம சொல்றது விளங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, மதீனாவுல ஒரு வழியை கடந்து சென்றுட்டு இருக்காங்க. ஒரு கபர், அந்த கபருக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து கபர் பக்கத்துல அழுகுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை கடந்து செல்லும் போது இத்தகில்லா வஸ்பிரி, ரெண்டே வார்த்தை சொல்றாங்க, இத்தகில்லா வஸ்பிரி, என் பெண்ணே அல்லாஹ்வை அஞ்சிக்க பொறுமையா இரு, இங்க உட்கார்ந்து அழாத அப்படிங்கிறாங்க. துக்கத்தில் இருக்காங்க அவங்க. உடனே அந்த பெண்ணு சொல்றா, இலைக்க அன்னி ஃபைன்னக லம் துஸப் மிஸ்ல முஸீபதி, கேட்டப்போ எனக்கு ஏற்பட்ட சோகம் உனக்கு ஏற்பட, உனக்கு என்ன தெரியுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பாக்குறாங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்ட்டு பேசாம போயிடுறாங்க, வந்து போயிடுறாங்க. பின்னால ஒரு அவர் சொல்றார், நீ யார சொன்னி, அவர் யார் தெரியுமா, ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் தெரியுமான்னு சொன்னா அந்த பெண்மணி ஓடி வர்றாங்க.
ஓடி வந்து தெரியாம சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னம ஸப்ரு இந்த சத்மத்தின் ஊலா. பொறுமை என்பது முதல் கட்டத்துல மேற்கொள்ளதான் பொறுமை. அழுது புலம்பி கண்ணுல தண்ணியே இல்லாத போது நான் பொறுமையா இருக்கு சொன்னது பொறுமை இல்லை. ஆரம்ப என்ன செய்யணும்? பொறுமையை மேற்கொள்ளணும். அப்ப என்ன, ஒரு துக்கத்தில் இருக்கும் போது மக்கள் என்ன விளங்காது. அதிக ஒரு சிந்தனையில் அதிகமான ஆழ்ந்த ஒரு கவல் இருக்கும் போது மனிதனுக்கு என்ன சொல்லணும் புரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஒரு சம்பவம் நடைபெறுது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களை கடந்து வர்றாங்க, கிராஸ் பண்ணி வர்றாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி. உஸ்மான் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் அவர்கள் அவங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப கிராஸ் பண்ணும்போது சலாம் சொல்றாங்க, ஸலாம் அலைக்கும். சலாம் சொல்லிட்டா பதில் சொல்றது கட்டாயம் கடமையா இல்லையா? பதில் சொல்ற வாஜிபா இல்லையா? கட்டாயம் சலாம் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? என்ன சலாம் சாதாரண விஷயம் அல்ல. சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அம்சங்களில் சலாமும் ஒன்று என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சலாம் சொல்றாங்க, சலாத்துக்கு பதில் சொல்லல. பதில் சொல்ல என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய உள்ளத்துல நம்மை பற்றி ஏதோ ஒரு தப்பான எண்ணம் இருக்கு அப்படித்தானே அர்த்தம். எனக்கு தோணும். நான் ஒரு ஆள் சலாம் சொல்றேன், அவர் பதில் சொல்ல விடான்னு அர்த்தம். நம்மள அவர் ஹேட் பண்றாரு, நம்மளை விரும்பல, அவர் பிடிக்கலன்னு தான் நம்ம பதில் சொல்லாம இருக்கோம். அப்ப உமல் கத்தாப் அவர்கள் ஆக்சுவல் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஆசாமி தான் அவங்க. ஏதோ பொறுமையா இருந்துட்டு என்ன செய்யறாங்க, பேசாம வந்துடுறாங்க. வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல முறையிடுறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய சகோதரர் உஸ்மான் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன், அவர் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லைங்கிறார். அட என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா, இது ஒரு பிரச்சனையா? உடனே இருக்குல்ல. என்ன சலாம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு. நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது. நல்லா கண்டிஷன் புரியுங்க. சொர்க்கம் போறது என்ன செய்யணும்? ஈமான் வேணும். லா ததுகுல் ஜன்னத ஹத்தா ததுகுலு வலன் துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக வேண்டுமானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசித்தாக வேண்டும். நேசம் தான் ஈமானை ஏற்படுத்தும், ஈமான் தான் சொர்க்கத்தை கொண்டு சேரும். இதுதான். அப்போ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபப்தும். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரவா, அதை நீங்கள் செய்தீர்களேயானால் நீங்கள் ஒருவரொருவர் நேசித்துக் கொள்வீர்கள். அது என்ன? அப்சு சலாம், சலாத்தை பரப்புங்க, சலாம் சொல்லுங்க. அப்ப என்ன செய்யறாங்க? உமர் கத்தாப் அவர்கள் கிராஸ் பண்ணி வரும்போது உஸ்மானுக்கு சலாம் சொல்றாங்க. உஸ்மான் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மன வருத்தம், ஏதோ வருத்தம் போல இருக்கு. நேர அபூபக்கர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அபூபக்கர் சித்திக் உடனடியாக வர்றாங்க, அங்க கூப்பிட்டு வர்றாங்க. வந்து கேட்கறாங்க, உங்களுடைய சகோதரர் உமர் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்ன போது நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லைன்னு கேட்கிறாங்க. அப்போ உஸ்மான் இப்னு அஃபான் சொல்றாங்க, வல்லாஹி மா ஸல்லம் அலைய. அல்லாஹ் மீது ஆணையாக அவர் எனக்கு சலாம் சொல்லலங்கிறாரு. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் கத்தாப் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவருக்கு சலாம் சொன்னேங்கிறாரு. இவரும் சத்தியம் சொல்லி நான் சலாம் சொன்னேங்கிறாரு, அவரும் சத்தியம் சொல்லி எனக்கு சலாம் சொல்லங்கிறாரு. அப்போதான் அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்கன்னாக்கா, சரி ஏதோ சம்திங் இங்க ஓயிடு. அப்ப கேட்கறாங்க உஸ்மான் அஃபான் கிட்ட, நண்பரே நீங்கள் ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தீர்களான்னு கேட்கிறாங்க. ரொம்ப டீப்பா தான் இருந்தீங்களா? சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தீங்களா? ஆமாங்கிறாங்க. சாதாரணமா ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் வேற சிந்தனை இருந்தாங்கன்னாக்கா உட்கார்ந்து இருப்பான், சரிதா? உடம்பு ஹாஜரா இருக்கும், இது அவுட்டர்ல இருக்கும். இப்படிதானே? வாத்தியார் என்ன புரியுச்சா? என்ன என்ன கேட்கறாங்களா இல்லையா? ஏன்னா சிந்தனை வேறு பக்கமா இருக்கு, கவனிக்க முடியாது. அப்போ உமர் சத்தாவத்துல புரிஞ்சுக்கிறாங்க, அபூபக்கர் புரிஞ்சுக்கிறாங்க, இவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறார் போல இருக்கு. அதனால இவர் சொன்னதை கவனிக்கல. சமயத்துக்கு சலாம் சொல்லிட்டு போவாங்க, வேற விஷயத்துல கவனிக்காம இருந்துடலாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்படி என்ன உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை? இல்ல நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க,
நம்முடைய வெற்றி எதில் இருக்கிறது என்பதை நான் கேட்க மறந்துட்டேங்கிறார். நம்முடைய வெற்றி எதில் இருக்க நான் கேட்க மறந்து சொன்ன போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்க எதை பத்தி கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதை நான் ஆல்ரெடி நான் கேட்டு முடிச்சுட்டேங்கிறார். உங்களுக்கு இந்த கவலை தானே? அதை நான் ஆல்ரெடி நான் கேட்டுறேன், ரசூலோட கேட்டு வச்சிருக்கேன்னு சொல்லும் போது உடனே சொல்லுங்க என்ன. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எந்த வார்த்தையை, எந்த கலிமாவை என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாரோ, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தானே. அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை தலைமாட்டில் நின்றுட்டு சொல்றாங்க, யா அம்மி குல் கலிமத்துன் உஹாஜிபுக இன்தல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை ஒரே ஒரு கலிமாவை சொல்லுங்க, இதை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன்ங்கிறாங்க. ஆனா என்ன, ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கல. அமூத்து அலா தீனி ஆபாயி, என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்தையே பின்பற்றி மௌத்தா போறேன்ட்டார். அப்பதான் சொல்றாங்க, எந்த கலிமாவை என்னுடைய சிறிய தந்தைக்கு எடுத்து சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாரோ அந்த கலிமாவை யார் ஏற்றுக்கொள்கிறார் அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறார். இந்த சம்பவம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் போதோ அல்லது மப்பு இறங்கிட்டாலோ உள்ள சரக்கு இறங்கிட்டாலோ வெளியே நடக்குது ஒண்ணுமே தெரியாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா பேசும்போது ஹம்சா அவர்கள் அதுக்கு என்ன செய்யல, கேர் பண்ணல. நீங்க எல்லாம் வாப்பாக்கு அடிமையில அப்படி சொல்லிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த நாசுக்க போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை எதுக்கு நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வலிமாவுடைய விருது தருவதற்காக இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வலிமாவுக்குள்ள செலவு யாரு பண்ணோம்? மாப்பிள்ளை தான் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா மாப்பிள்ளை செலவு தான் இருக்கணும். அது எப்படி? பெண்ணிடம் வாங்கி வலிமா செய்யறது கிடையாது. இப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, சமயத்துல வலிமா கொடுக்கிற விஷயத்துல இரு வீட்டாரும் வந்துருவாங்க. நீங்க பாதி போடுங்க, நான் பாதி போடணும். இது சில என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி கூடாதும்பாங்க. ஆக்சுவலி நடக்குது என்ன தெரியுமா? ஆண் மகன் இருக்குல்ல, மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை குடும்பம் எத்தனை பேருக்கு தாவத்து கொடுக்கணும்னு அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்களா இல்லையா? வச்சிருப்பாங்க. பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் கூப்பிடுறாங்க வச்சுங்களேன். பெண்ணு வீட்டுக்காரன் சொன்னாங்க, இல்ல நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் அப்படிதானே, அவங்களெல்லாம் கூப்பிடணும்னாக்கா மாப்பிள்ளைக்கு இவ்வளவுதான் செலவு செய்ய முடியும். நீங்க அதுக்கு மேல கூப்பிட்டீங்கன்னாக்கா அதுக்கு யார் பொறுப்பு? கூப்பிடாவிட்ட பிரச்சனை, அப்படித்தானே? அது குடும்பத்துல இவ்வளவு விட்டாங்க ஹயாத்து மோத்துக்கு இல்லைன்னு போயிடும். இப்பதானே போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹயாத்து மோத்துக்கு இல்ல. கூப்பிடுறதுலயே முறையா கூப்பிடலங்க, கூப்பிடுற முறையாது, முறையா கூப்பிடல 1008 பிரச்சனை கொண்டு வருவாங்க. எனவே சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாம் சில விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒண்ணு தீன் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு முஆமலா, ஷரியத் ஒண்ணு இருக்கு, முஆமலா ஒண்ணு, மார்க்கம் ஒண்ணு இருக்கு, தெரியுதா? இன்னொன்னு முஆமலாத், ஊருடைய நடைமுறைகள் இருக்கு. ஊருடைய நடைமுறைகள் இருக்கும். அந்த நடைமுறைகள் இஸ்லாம் தடுத்த நடைமுறைகள் இருக்க கூடாது. சில விஷயங்கள் இஸ்லாம் தடுக்காது. எஸ் சார் ஒண்ணுமே சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன சுன்னத் அடிப்படையில நிக்காஹ் செய்யறோம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்திரிக்கை அடிச்சாங்களா? பத்திரிக்கை அடிச்சாங்களா? பிரிண்டிங்கே இல்லையாங்க, அப்படித்தானே? பிரிண்டிங் இருந்துச்சா? இல்ல. பத்திரிக்கை அடிக்கிறோமா இல்லையா, கொடுக்குறோமா இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திரிக்கை பிடிச்சாலும் கேட்கக்கூடாது. நீங்க அந்த ஊர்ல உள்ள ஒரு பழக்கம், அவ்வளவுதானே? அந்த பழக்கம். அதுல என்ன இஸ்லாமிக்க தலையிடம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த பத்திரிக்கை அடிச்சுட்டு போ, அதுல இஸ்ராப் பண்ணாதேங்க. எதுல இஸ்ராப் வரக்கூடாது. ஒரு பத்திரிக்கை 500 ரூபாய்க்கு அடிச்சு போடுவோம், பத்திரிக்கை இல்லையா? அந்த பத்திரிக்கை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன் ஒரு கார்டோ ஒரு சின்ன அளவுல கொடுத்தா போதாதா? ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தானங்க அது. அது ஏன் பத்திரிக்கை கொடுக்குறாங்க? ஒரு ஆள் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு, அதை நம்ம என்ன செய்வோம், தூக்கி டேபிள் வச்சிருவோம். சரி, ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா, என்ன டேட்னு பாக்குறதுக்கு ஒரு ரிமைண்டர் தான், வேற ஒண்ணும் கிடையாது, அதுதானே? சில இடங்கள்ல என்ன பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடியறதுக்கு முன்னாலே இந்த பத்திரிகை குப்பை தொட்டிக்கு போயிடும், டஸ்ட்பின் போதா இல்லையா? அப்ப இவ்வளவு செலவு பண்ணதுக்கு எதுக்கு இவ்வளோ? தேவையில்லை, சிம்பிளா முடிங்க. ஏன் அதுல கொடுத்தா வரமாட்டாங்களா? சாதாரண பத்திரிகை கொடுத்தா வரமாட்டாங்க தாவத்துக்கு?
இந்த மாதிரி அடிச்சுட்டு தான் வருவாங்களா? அப்ப இவ்வளவு இஸ்ராப் பண்ணிகளை கடைசியில் என்ன அதுக்கு அலமாரில ஷோகேஸ் ஆக்கி வைக்க போறது கிடையாது. இங்க அங்க தூக்கி போட்டுட்டாங்களா? தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணீங்க? அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணணுமா? இதெல்லாம் இஸ்லாம். இந்த இடத்துல இஸ்லாம் தலையிடும். இந்த இடத்துல இஸ்லாம் கண்டிப்பா தலையிட கூடாது. சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவு முறைகளை பேணுவதற்காக போயிட்டு இருப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இத்தனை பேர் தான் கல்யாணம் முடிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம குடும்பத்துல இத்தனை உறவுகள் இருக்கு, அவங்கள சேர்த்து கொடுக்கும்போது சரி உங்களுக்கு அந்த செலவு அதிகமா இருந்தா இல்லையா, அந்த செலவை நான் தர்றேன், ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம 500 பேர் நீங்க கூப்பிடுறீங்களா, நான் ஒரு 500 பேரை கூப்பிடுறேன், நீங்க 50 பேர் தான். ஏன்னா மாப்பிள்ளை ஏன் குடும்பத்துல வந்து நீங்க எத்தனை பேரை கூப்பிட டிமாண்ட் பண்ணவே முடியாது. பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இங்க பெண் தரப்புல இருந்து நீங்க இத்தனை பேரை கூப்பிட்டு ஆகணும்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க எத்தனை பேருக்கு கொடுத்தது தாக்கத்து இருக்கோ வசதி இருக்கோ அவர்தான் கூப்பிடுவாரு. அதுக்கு மேல வர்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு சிரமம் தர முடியாது. அப்ப அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக என்ன செய்யலாம்? நாம் அதற்கான பணம் கொடுக்கணும், சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். சில ஊர்ல போய் பாத்தீங்கன்னா திருமணங்கள்ல பெண் வீட்டுக்காரங்களை பெண் வீட்டுக்காரங்க கவனிச்சுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கவனிச்சுப்பாங்க. கிராஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா குறைகள் வரும். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன கவனிக்கல, நான் பொண்ணு வீட்டுக்காரன் கவனிக்கல, குறைச்சு வரலையா? சிதம்பரத்தை பக்கம் போனீங்கன்னாக்கா இந்த ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கும். அவங்க ஆளை கூப்பிட்டு விடுங்க. அதே போல சில அழைப்புகள் இருப்பாதீங்களா, அழைக்கு போகும்போது பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை சேர்த்து அழைக்கிற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல இருக்காங்க. இப்படி கூப்பிட்டு இஸ்லாத்துல சொல்ல இருக்கா? இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் கூப்பிட்டு நம்ம வந்து அழைக்கணும், ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருடைய ஒரு கல்ச்சர், இஸ்லாத்திற்கு மாற்றம் இல்லாத தடுக்காத ஒரு கல்ச்சர். அதை நம்ம ஃபாலோ பண்ண எந்த தப்பும் கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாத போது ஒரு மிகப்பெரிய விளைவு சந்திக்க வரும். குடும்ப முறிவு ஏற்படும், உறவுகள் முறிஞ்சு போகும். முடியுமா? முடியாதா? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திஉன், உறவு முறைகளை வெட்டி வாழக்கூடிய சொர்க்கம் நுழைய மாட்டான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு விடும். எனவே அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, சரி ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் இஸ்லாத்துல தடை செய்யப்படாத வரைக்கும் தாராளமாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் நம்ம என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. எனவே வலிமாவில் கவனிக்க வேண்டிய என்ன கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, ஏழைகள் புறந்தள்ளப்படக்கூடாது. அதே சமயத்துல என்ன இருக்கும், அந்த விருதுல வந்து ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. அதே சமயம் எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். விடுமுறை இல்ல, எண்ணம் எப்படி இருக்கணும்? இது ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி சொன்ன ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை நிறைவேற்றுகிற எண்ணம் இருக்கணுமே தவிர என்னுடைய பண திவிரையோ என்னுடைய பண செருக்கையோ நம்ம காட்டக்கூடாது. சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். எனவே இந்த அடிப்படைகள் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய விருந்துகளை வலிமா விருந்துகள் அமைத்துக் கொண்டோம். ஏன்னா கண்டிப்பாக அந்த விருந்து இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய விருந்தாக அமையும். அதுதான் உண்மையான வலிமாவும் கூட என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த வலிமா விருந்து என்பது நான்வெஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்திருக்கிறாங்க. மற்ற மனைவிகளுக்கு பேரிச்சம்பழம் இது போன்ற மாவுகளை கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, வலிமா முடிச்சிருக்காங்க. இங்க ஒரு டீ பார்ட்டி கொடுத்து கூட வலிமா முடிக்கலாங்க. முடிக்கிறது என்னக்கா, வசதி இல்லையா? ஒரு டீ பார்ட்டி கொடுத்து கூட ஸ்நாக்ஸ் கொடுத்து நீங்க வலிமா முடிக்கலாம். அப்படி முடிச்சு என்ன ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. சாதாரண நீங்க வந்து சிக்கன் பிரியாணி போட்டாலும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல, நீங்க மட்டன் பிரியாணில போட்டாகணும். என்ன செய்தே போல, நீ எங்க கடன் வாங்குறீங்க, நீ யாருன்னா சரி ஏது சரி, எனக்கு தேவை இப்படிதான் வேணா சாப்பாடு இருக்கிறோம் வலிமாவுல. இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணுங்க. இல்ல மற்றவர்கள் இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியேறக்கூடியவர்கள் வெஜ்ஜு கொடுத்த கல்யாணம் முடிக்கிறாங்களா இல்லையா? முடிக்கிறாங்க தானே. இன்னைக்கு பரங்கிப்பேட்டையில வாங்க சாம்பார் ரசம் ஒரு கூட்டு பொரியல் வாங்கன்னு கூப்பிட்டா செய்வாங்க. அது தாவத்தானே கேட்பான். நம்மளால இது ஒரு தாவத்தை ஒரு விருந்தானே கேட்பான். அதை காட்டணும். அந்த கோச்சி காட்டினா தான் அது விருந்தா நினைச்சிட்டு வருவாங்க. ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் பரவாயில்லை, பிபி இருக்கிறதாலும் பரவாயில்லை, ஆக சாப்பிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. எனவே அன்பிற்குத்தானர்களே, திருமணங்களை வலிமாக்களை இலகான முறையில் நடத்த முற்பட்டேன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இது யார் செய்யணும்னு கேட்டீங்கன்னா வசதி உள்ளவர்கள் செய்யணும். இதை செஞ்சு காட்டணும். ஏழை அவனை செய்ய முடியுமாங்க. ஒரு பணக்கார செஞ்சு காட்டினான்னாக்கா அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டார். எனவே ரொம்ப கவனமா இருக்கணும். இஸ்லாமிய திருமணம் என்பது இஸ்லாம் என்ன சொன்னோம் அந்த அடிப்படையில் நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன்
இஸ்லாமிய திருமணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறானோ அந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்வதற்கு பாடுபடுவோம்.